இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு பொங்கலும் சட்னியும், மதியம் ஒரு சிம்பிளான மோர் குழம்பு பண்ண போகிறேங்க. இது வந்து சட்னிக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, உப்பு சேர்த்து அரைக்க போகிறேன். பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா பச்சை அரிசியும் பச்சை பருப்பும் வந்து ஊற வச்சுருக்கேங்க. இப்போது நான் காராமணி கத்திரிக்காய் பொரியலுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், சீரகம், பெருஞ்சீரகம் தாளிச்சிக்கிறேங்க. தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து இது கூட கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளியும் கத்திரிக்காயும் நம்ம சேர்க்க போகிறோம். காராமணி வந்து நான் முன்ன நைட்டே வந்து ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு நம்ம மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நம்மளோ மோர் குழம்புக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இதை நம்ம ஒரு வதக்கிட்டு நம்ம காராமணி சேர்த்து அதுக்கப்புறமா மொத்தமாக நம்ம வேக வைக்க போகிறோங்க. காராமணி 2 விசில் விட்டு வச்சது நல்லா வெந்திருக்குங்க. இது குக்கரில் இருந்து இப்போது நம்ம இந்த கடாயில் அப்படியே நம்ம தண்ணியோட சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த மசாலா கூட சேர்த்து இந்த காராமணியை நல்லா வேக வைக்கணுங்க. ஏற்கனவே வெந்திருக்கு, இது நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். நான் அந்த காராமணியில் இருக்கிற தண்ணியை தாங்க இது, நான் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. இப்போ கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு திருப்பியும் இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கடைசியில் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கணுங்க. கரம் மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு சேர்த்து எடுத்தால் நம்மளோட காராமணி கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயாச்சுங்க. இது சாம்பாருக்கு, மோர் குழம்புக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுங்க. அப்புறமா அந்த நம்ம காராமணி அவிச்சோம் இல்லைங்க, அந்த குக்கர்லேயே இப்போ பொங்கல் வந்து பெருங்காயம், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நான் 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிளகு, சீரகம் தாளிச்சிக்க போகிறேங்க. இது மோர் குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதை எடுத்து ஊற்றி வச்சுருக்கேங்க. அப்புறமா நான் வீட்லேயே ஊற்றின தயிரும் சேர்த்து இது நம்ம மத்திலே நம்ம கடைஞ்சிக்கலாம். நான் சும்மா மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்து நான் அதில் ஊற்றிக்க போகிறேங்க. பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. தாளித்து கொட்டியாச்சு. சட்னியும் தாளித்து கொட்டி ரெடி ஆகிடுச்சு. இது நேற்று பண்ண சாம்பார் மிச்சங்க. இது மார்னிங் டிஃபனுக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட ஆவி பறக்கும் வெண்பொங்கல் பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நான் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் போட்டு தாளித்தேன். கொஞ்சம் சாம்பார் சர்வ் பண்ணிக்கலாம், அப்புறம் சட்னி சர்வ் பண்ணிக்கலாம். மார்னிங் டிஃபனுக்கு சுட சுட வெண்பொங்கல், சாம்பார், சட்னிங்க. வாங்க மோர் குழம்பு தாளிச்சிக்கலாங்க. சாதம் வெடிச்சாச்சு. இந்த பாருங்கள், அந்த தேங்காய் கலவையோட நம்ம தயிர் வந்து நல்லா கடைஞ்சி எடுத்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு உப்பும் சேர்த்துட்டேன். இதுலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிக்க போகிறோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் மிளகாத்தூள் எதுவுமே இதில் சேர்க்கலை. வெறும் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா காரம் தாங்க இந்த மோர் குழம்புக்கு. இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகா, பெருங்காயங்க. இப்போது இதை எண்ணெயில் நல்லா நம்ம தாளித்து இதில் கொட்டி நம்ம சும்மா ஒரு கொதி விட்டு இறக்குனா போதுங்க. இதில் நான் வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியும் இப்போது இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. லைட்டாக கொஞ்சம் பபுள் வந்தவுடனே நம்ம இறக்கிடணுங்க. நம்மளோட ஈஸியான சிம்பிளான மோர் குழம்பு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், சுற்றி அப்படியே பொங்க போகுது. நான் இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடுறேங்க. பண்ணிவிட்டு நம்மளோட மோர் குழம்பை இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, மதியம் லஞ்சும் நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆயாச்சுங்க. வாங்க லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், நம்மளோட சிம்பிளான ஈஸியான ஒரு மோர் குழம்புங்க.
அப்புறமா காராமணி கத்திரிக்காய் பொரியலுங்க. அந்த மோர் குழம்பு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். மோர் குழம்பு சாதம், காராமணி கத்திரிக்காய் பொரியல். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.